கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? காஃபி சாப்பிட்டீங்களா? இந்த நாளின் காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் காக்கிற தேவனாயிருக்கிறார். உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் கர்த்தராலே பாதுகாக்கப்படுகிறது. வெயிலும் நிலவும் உங்களை சேதப்படுத்தாது. பகலிலே வெயிலுடைய உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அந்த உஷ்ணமும் உங்களை பாதிக்காது. இரவிலே குளிர் அதிகமாக இருக்கும். அந்த குளிரும் உங்களை பாதிக்காது. அது உங்களுடைய சரீரத்தை சேதப்படுத்தாது. ஒரு சமயத்திலே ஒரு ஊழியக்காரர் அடர்ந்த காட்டின் வழியாக அடுத்த கிராமத்துக்கு சுவிசேஷம் சொல்லும்படி கடந்து போய் கொண்டிருந்தார். இரவு நேரம் ஆயிற்று. பயங்கரமான குளிராக இருந்தது. அவரிடத்திலே போர்வை இல்லை. அங்கிருக்கிற மரத்தடியிலே தலை சாய்த்து அவர் படுத்தார். அப்பொழுது, ஆண்டவரே, பயங்கரமான குளிராக இருக்கிறது, என்னிடத்தில் போர்வை இல்லை, எனக்கு ஒரு போர்வையை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி விண்ணப்பம் செய்து படுத்து கண்மூடி தூங்கினார். அப்பொழுது யாரோ ஒருவர் கதகதப்பான ஒரு போர்வையை அவர் மீது போத்துவதை அவர் உணர்ந்து கொண்டு அந்த போர்வையை கட்டி பிடித்து உறங்கிவிட்டார். காலையிலே, ஆண்டவரே, இந்த இரவு குளிரிலே நான் சேதமாகாமல் இருக்கும்படி குளிருக்கு இதமான ஒரு போர்வையை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது அவர் பக்கத்திலே ஒரு கரடி அவரை கட்டி அணைத்து படுத்திருந்தது. அவர் ஸ்தோத்திரம் என்று சொன்ன உடனே அந்த கரடி எழுந்திருச்சு அவரை திரும்பி பார்த்து கர்த்தருக்கு ராயல் சல்யூட் வச்சுட்டு கடந்து போச்சு என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, பகலாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், இரவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அதை இப்படியும் சொல்லலாம், பௌர்ணமி போதும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், அமாவாசை போதும் உங்களை பாதுகாப்பார். அமாவாசை ஜெபம், பௌர்ணமி ஜெபம்னு மனசை அலைய விட வேண்டாம். எந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற கர்த்தராக இருக்கிறார். சங்கீதம் 121:6 பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை காக்கிறார். எப்பொழுதும் இந்த எண்ணம் உங்களுக்குள் இருக்கட்டும். நீங்கள் போகும்பொழுதும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நீங்கள் திரும்பி வரும்பொழுதும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், நிற்கும் பொழுதும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அடிக்கடி ஜீவ தண்ணீரை உங்களுக்குள்ளே பாய்ச்சி கொண்டே இருப்பார். ஆம், உங்களுடைய ஆவிக்குரிய தாகம் எடுக்காதபடியாக ஜீவ தண்ணீரை உங்களுக்குள் பாய்த்து கொண்டே இருப்பார். நீங்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தை பாடல்களாலே துதியுங்கள். ஜீவ தண்ணீரே, எந்த ஆவியானவரே என்று சொல்லி அவரை பார்த்து களிகூர்ந்து மகிழுங்கள். அது நல்லது. பிரியமானவர்களே, ஒருவரும் உங்களை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் உங்களை பாதுகாத்து கொள்ளுவார். ஒருவரும் உங்களை தொட முடியாது. உங்களை தொடுகிறவன் என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று ஆண்டவராய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு சமயத்தில் நாங்கள்
இருந்த வீட்டுக்கு ஒருவன் வந்தான். வந்து இந்த ஐயர் பாஸ்டர் ஒருத்தர் இருக்காராமே, அவர் வீடு எது என்று கேட்டான். உள்ளே வா சகோதரா என்று அழைத்து அவருக்கு தின்பண்டங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து, ஸ்வீட்லாம் கொடுத்து, காரம்லாம் கொடுத்து, அவருக்கு டீலாம் கொடுத்தோம். அதெல்லாம் சரிங்க, நல்லங்க, நீங்கள் நல்ல மனுஷன்தாங்க, தெரியுதுங்க. அந்த ஆள் எங்கே நாப்பில்? ஏன் நான் தான் அது என்று சொன்னோன்னு கதறி எழ ஆரம்பித்து விட்டான். ஐயா, உங்களையா ஒரு கையை வெட்டுவதற்கும் ஒரு காலை வெட்டுவதற்கும் கூலி பொறிந்து கொண்டு வந்தேனே என்று சொல்லி கதறி அழுது அவன் கடந்து சென்றான். பிரியமானவர்களே, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு வந்து சமாதானமாக சிநேகிதமாக இருப்பார்கள். அதனாலே இரவும் பகலும் உங்களை பாதுகாத்து கொள்ளுவார். பிரியமானவர்களே, சத்துருக்கள் வெளிப்படையாக உங்களை தாக்க முடியாது. சூரியனுடைய வெப்ப கதிர்கள் வெளிப்படையாகவே தெரியும். வெயில் அடிப்பதை கண்களால் பார்க்க முடியும். ஒருவேளை சத்துருக்கள் பகலில் வெயிலை போல பிரதிட்சியமாக வந்தாலும் அவங்களால உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய ஊழியங்களை சேதப்படுத்தவே முடியாது. சத்தரகல பல்கியா இரவு நேரத்தில் அளவுக்கு அதிகமான குளிர் இருக்கும். இந்த குளிரை உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்க்கவே முடியாது. குளிர் மறைவாக தான் இருக்கும், ஆனால் அது உங்களை பாதிக்கும். இரவு நேர குளிர் மாதிரி சத்துருக்கள் மறைவாக வந்து உங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைக்கலாம் என்ன, உங்கள் ஆலயத்தை இடித்து தள்ளணும், ஆலயத்தை எரிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தலை. சத்துருக்களுடைய ரகசியமான சதி ஆலோசனைகள் ஒன்றும் இல்லாமல் அர்த்தமாக நாசமாக போகும். ஆமாம், திருக்கு தரிசனமாக சொல்கிறேன். ஒரு வழியாக வரக்கூடியவங்க 7 வழியாக ஓடி போவாங்க. உங்களுக்கு விரோதமாக ஒரு ஆயுதத்தை உருவாக்குறாங்கன்னா உருவாக்கும் பொழுதே முனை மழுங்கி போகும், இல்லைன்னா அந்த ஆயுதம் உடைந்து போகும், எதற்குமே பயனில்லாமல் போகும். பிரியமானவர்களே, தைரியமாக இருங்க. பகல் வெளிச்சத்தில் கண்ணுக்கு எல்லாம் தெளிவாக தான் தெரியும். ஆனால் இருட்டில் நமக்கு ஒன்றும் தெளிவாக தெரியாது, எதையும் பார்க்க முடியாது. ஒருவேளை சத்துருக்கள் கண்ணில் பார்க்கும்படியும் வரலாம், அல்லது பார்க்காதபடியும் வரலாம். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரருடைய சபையை நெருப்பு வச்சு கொளுத்தும்படி சத்துருக்கள் அவருடைய சபையை சூழ்ந்து கொண்டாங்க. எப்படியும் இரவு 10 மணிக்கு மேலே அந்த பாஸ்டர் போயிடுவார், சபையை கொடுத்துடலாம் அப்படின்னு காத்திருந்தாங்க. 11 ஆச்சு, 12 ஆச்சு, நைட்டு 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு. அந்த பாஸ்டர் போகிற மாதிரியே தெரியல. மறுநாளும் வந்தாங்க, மறுநாளும் பாஸ்டர் வீட்டுக்கு போகிற மாதிரியே தெரியல. ஒரு வாரம் பார்த்தாங்க, இது ரகசியம் என்னன்னு தெரியல. ஒரு வாரம் கழித்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிற மாதிரி போய் சர்ச்செல்லாம் முடிஞ்சவொடனே பாஸ்டர்கிட்ட கேட்டாங்க, ஐயா, ஒரு வாரமாக நாங்கள் 5 பேரும் இந்த சர்ச்சை எரிக்கும்படி சுற்றி வயக்காட்டில் பதுங்கியிருக்கிறோம். ஆனால் ஒரு வாரமாக சர்ச்சுக்குள்ளே டெய்லி என்னையா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அந்த பாஸ்டருக்கு ஷாக் ஆகிடுச்சு. காரணம் என்னன்னா, அந்த ஒரு வாரமாக பாஸ்டர் ஊர்லேயே இல்லை. அப்போ அந்த சபைக்குள்ளே, அந்த சர்ச்சுக்குள்ளே இருந்தது யார் தெரியுமா? தேவ தூதர்கள் அந்த ஆலயத்தை சூழ பாளையம் இறங்கி பாதுகாத்து கொண்டாங்க. பிரியமான சகோதரா, பிரியமான சகோதரி, தேவ தூதர்கள் உங்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாத்து கொள்ளுவாங்க. உரிமையின பட்டயம் உங்களுக்கென்று தூதர்களுடைய கரத்தில் உண்டு. நெருப்பை போன்ற கண்களோடு கூட இரவும் பகலும் உங்களுடைய ஆலயத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் பாதுகாக்கும்படி தேவன் பணிவிடை ஆவிகளாக அந்த தூதர்களை அனுப்பியிருக்கிறாரு. அதற்காக நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆமாம், எல்லா தீமைக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். பாவத்தின் தீமைகளுக்கு விலக்கி காப்பார். பிரச்சனைகளுடைய தீமைகளுக்கு விலக்கி பாதுகாப்பார்.
உங்களுடைய ஜீவனை கொன்று ஓடும்படியான பயங்கரமான காரியங்கள் வந்தாலும் கூட ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன். ஒருவேளை சத்துருக்கள் சூழ பாளையம் இறங்கி எழும்பலாம் ஆண்டவரே, ஆனாலும் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. தலையில் இருக்கிற முடி கூட கீழே விழாது, உங்களுடைய தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. பகலில் வெயிலும் இரவில் நிலவும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்கென்று தேவ தூதர்களை நியமித்திருக்கிறீங்க. தேவ பிரசன்னம் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. எங்களுக்கும் எங்களுடைய திருச்சபைக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய ஊழியங்களுக்கும் ஆண்டவரே, எங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் எங்களுடைய தொழில் வியாபார ஸ்தலங்களுக்கும் தேவரீருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக இருக்கிறபடியினாலே நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்தும் இயேசு ராஜாவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட திரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.